கைஸ் அனைவருக்கும் வணக்கங்க. நான் ஒரு ஈஸி மெத்தடு சொல்லித்தரேன் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் தண்ணி எப்படி சுலபமாக துணி அலசுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம வெயில் காலத்தில் நிறைய தண்ணி பஞ்சம் வரும் இல்லைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம துணி அலாசுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி அலாசுவீங்க, இப்படி அலாசிட்டுங்க பாருங்க. இப்படி ஒரு சுற்றுனீங்கன்னா சுற்றுக்கும். அப்புறமேலுக்கு இதை புழிஞ்சிட்டு பாருங்க, இதை நல்லா புழிஞ்சிட்டு பாருங்க, இதில் விட்டுறது பாருங்க. இப்படி விரிச்சு விட்டு அலசிட்டு பாருங்க பாருங்க, இப்படி சுருண்டுக்கும் பாருங்க. இப்படி புழிஞ்சிடணும் ஈஸியாக பாருங்க. இப்படி தான் செய்யணும். அப்போ வந்துங்க நம்மளுக்கு நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது. இது பாருங்க, இப்படி அலாசிட்டு இப்படியே போடக்கூடாது. இதில் இருக்கிற சோப்பு தண்ணி இதில் வரும். அதனால் இங்கே நம்ம இப்படியே பாருங்க, இதில் இப்படி இப்படி வட்டம் அடிச்சா சுருண்டுக்கும் பாருங்க. இந்த மாதிரி செய்யணும். அப்போ இனிமேல் வெய்ய காலம் வந்துருச்சு இல்லைங்க, தண்ணி சிரமம் இல்லைங்க. அதனால் நம்ம இப்படி தான் செய்யணும் பாருங்க. நல்லா அப்படி விரிச்சு விட்டுட்டு பாருங்க பாருங்க, இப்படி சுற்றிக்கும், ஈஸியாக இருக்குங்க. அதில் சோப்பு இதாயிருங்க, இதில் மிச்சம் மீதி சோப்பு தண்ணி இதில் வந்துடுங்க. இப்படி தான் நம்ம துணி அலாசணுங்க. இதுதாங்க எங்கள் கிராமத்து வாழ்க்கை பாருங்கள். இதான் எங்கள் கிராமத்து வாழ்க்கை பாருங்கள். இதாங்க எங்கள் வீடு. சுற்றுப்புறமெல்லாம் பாருங்கள், எங்கேயும் பசுமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பாருங்கள், சுற்றி பசுமையாக இருக்கும். இதுதாங்க எங்கள் வீடு. தெரியுதுங்களா? இதுதாங்க எங்கள் வீடு பாருங்கள். கிராமத்துலலாம் இப்படி தாங்க இருக்கும் பாருங்கள். சுற்றி எங்களுக்கு இயற்கை காட்சி நிறையா கிடைக்கும் பாருங்கள். ஹாய், நன்றி சுபங்க.